செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடி ரூபாயில் புதிய தொழிற்சாலை அமைக்க சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. உலக நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்களை தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் செய்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 27 அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரை சென்றடைந்த அவர் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி நோக்கியா நிறுவனம், பேபால் நிறுவனம், மைக்ரோசிப் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் பல 100 கோடி ரூபாய் முதலீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்காவில் கூகுள் உதவியுடன் செயற்கை நுண்ணறிவில் 20 லட்சம் மாணவிகள் திறன்களை பெற செய்யும் இலக்குடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை நேற்று மேற்கொண்டது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொழிற்சாலை அமைக்க இன்று முதலமைச்சர் முன்னிலையில் ஓமியம் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் மூலம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, புரோட்டான் பரிமாற்ற சவ்வு, எலக்ட்ரோலைசர் உற்பத்தி துறையில் தமிழகத்தில் 500 பேருக்கு வேலை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.